மார்ச் மாதம் நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரும்போது we lost our baby. நான் ஒருமையில் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வானே பார்த்துக்கலாம், வாடா பார்த்துக்கலாம் நான் சொல்லலை. இல்லைண்ணா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜூலி. நான் இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, என் மேலே நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு புகார் வந்து என் மேலே வச்சுருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சுருந்தாங்க. அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பொருளை திருடிட்டு போகிறது தானே திருட்டு. ஸோ நான் கிட்னி திருடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் 16ஆம் தேதி 3ஆவது மாதம் மார்ச் மாதம் நான் வந்து 8 பேர் மீது நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. நான் கம்ப்ளைண்ட் காப்பியும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பிக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஸ்டேஷன்லேருந்து. அதாவது என்னைய வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இது 3ஆவது கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அவதூறு எதுவுமே வந்து கிரிமினல் டிஃபமேஷனில் வராதான், இது வந்து சிவில் டிஃபமேஷனில் வருமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னுடைய வழக்கை எடுக்காமல் ஒரு நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த நோட்டீஸ் வந்து கரெக்டாக தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இது சம்மந்தப்பட்ட மாதிரி என்னைய கூப்பிட்டு ஸ்டேஷனில் எந்த விசாரணையும் பண்ணலை. எனக்கு எதிராக யார் என்ன குற்றம் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங், ஸ்க்ரீன்ஷாட்ஸு, இது எல்லாமே நான் வச்சுருந்தேன் சார். அதையும் அவங்க வாங்கி பார்க்கல, எதுவுமே படிக்கலை. அவங்க சட்ட ஆலோசகர்கிட்ட ஏதோ விசாரணை பண்ணி இது மாதிரி வந்து அந்த கேஸை கோர்ட்டு கேஸு நீங்கள் அலமா ஸ்டேஷனில் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த நியூஸ் வந்ததுக்கு பாலிமர் நியூஸ் இருக்கீங்களா? இருக்கீங்களா? அண்ணா ஓகே. பாலிமர் நியூஸ் வந்து மறுநாள் ஒரு செய்தி வந்து போடுறாங்க. அந்த செய்தியில் ஒரு குறிப்பிட்ட லேடியோட வாய்ஸ் ஒன்று வருது. அதாவது நானும் என் கணவரும் பெசநகர் பீச்சில் 15 லட்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கிட்னி ஏதோ கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாற்றிட்டோமா. அப்புறம் அவங்க திருப்பி கேட்கும்போது நானும் என் கணவரும் போய் கையில் விழுந்து ஐயோ இன்னைய காப்பாற்றுங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதான் ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், நரேஷன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணாங்க 2 பேரும் பெரிய சமூக ஆர்வலர்கள், மிஸ்டர் கார்த்திக் ஆஃப் திருச்சி டிவிக்கே அண்ட் அட்வொகேட்டு அப்படின்னு நெல்சன்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த வாய்ஸ் கேட்ட உடனே நாங்கள் யோசிக்கிறோம், யாரா இப்படி ஒரு சம்மந்தப்பட்ட ஆளே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது கீழே வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் அந்த நியூஸ் போட்ட உடனே அந்த மேடம் யாரோ அவங்க வந்து என் கணவருக்கு கால் பண்ணுறாங்க. ஓகேயா, கணவருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் 15 லட்சம் கொடுத்துட்டீங்க சார் என்கிட்ட, நீங்கள் ஏமாந்துட்டீங்க என்ன கேட்பீங்க ஃபோன் அடிச்சோன்னே. எங்கே அந்த 15 லட்சம் எடுத்து நேராகவே நீ எப்படி என்னை ஏமாத்தலாம் அப்படி கேட்பீங்களா? நல்லா இருக்கீங்களா, உங்கள் மனைவி ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு வந்து இந்த லேடி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் எல்லா கால்ஸையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா என் மேலே இப்போ வரைக்கும் 3 நாளில் எனக்கு வந்து என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதுக்குலாம் இவர் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அமிச்சு ஏம்மா இது 2 ஒன்றா இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றா இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை வந்து அவர் சங்கத்து மூலியமாக கொண்டு போனோம். அந்த லேடி வந்து ஒத்துக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ் தான் பாலிமர் நியூஸில் போட்டேன், ஆனால் உங்களையோ உங்கள் கணவர் பேரையோ நாங்கள் சொல்லலை, அப்படி எனக்கு நடந்ததை தான் சொன்னேன், இவங்க தப்பாக திணிச்சு போட்டாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு என்னையும் என் கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசணுமோ, எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் பேசணுமோ எல்லாத்தையும் இவங்க உட்காந்து திணிச்சிருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா சார்? இதனால மார்ச் மாதம் நான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, மார்ச் மாதம் நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரும்போது we lost our baby. எனக்கு கல்யாணம் இப்போ தான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. இதை மற்றவங்களுக்கு வேணால் கேலி பொருளாக இருந்துட்டு போயிடலாம் சார், இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்போயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்போயோ யூஸ் பண்ணுவேன். இந்த ட்ராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்கள் இப்படி மனசாட்சி இல்லாமல் அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதில் தான் சம்பாரிச்சு வந்து இதில் தான் நீங்கள் ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். என் மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் கிடையாது. அப்படி நீங்கள் யாராச்சும் என்னை நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கேஸ் கொடுங்க. என் கேஸ் எடுக்கலை, ஃபஸ்ட்டு நான் கொடுத்ததை நீங்கள் கொடுங்க, அவங்க எடுப்பாங்க, அவங்க வந்து விசாரிக்கட்டும். என்ன, நானும் என் கணவரும் குற்றமற்றவன், நாங்கள் வந்து இதை லீகலாக வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நான் ப்ரெஸ் மீட் கொடுக்காம, நான் எதுவுமே கொடுக்காம இந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசாமல் இருந்த ஒரே காரணம் நான் சட்டத்தை நம்பி ஓகே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க,
இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டாகிராம் மூலியமாக சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அண்ணாவை எல்லாரும். இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஆட்களை காப்பாற்றி அவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க மேலே இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துகிறத விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். மார்ச் மாதம் நான் புகார் அளிக்கும் போது திமுக மார்ச் மாதம் நான் புகார் அளிக்கும் போது திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆன் டியூட்டியில் இருந்துச்சு சார். நான் கொடுத்த அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வெள்ளிக்கிழமை என்னால் கொடுக்க முடியலை. பிகாஸ் வி ஆர் அண்டர் கோயிங் சம்திங் வெரி ட்ராஜடிக். நான் கொடுக்கல. நான் திங்கக்கிழமை கொடுத்தேன். எலெக்ஷன் கமிஷன் ஆட்சி நடந்துச்சு. எதுவாக எனக்கு ஒன்றே ஒன்று புரியுது சார். நான் திமுக ஆட்சின்றனால எனக்கு அவங்க இருக்கிற டைமில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எலெக்ஷன் டியூட்டி அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது முடிஞ்சு ஒரு ஆட்சி வந்துருச்சு. அப்போ அந்த ஆட்சி எனக்கும் பொறுப்பெடுக்கணும்ல சார். ஆமாங்க சார். திமுக ஆட்சியில் எலெக்ஷன் கமிஷன் ஆட்சி இருந்துச்சு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். விசாரணை பண்ணிருப்பாங்க. விசாரணை பண்ணிட்டு அதோட முடிவு தான். இவங்க வந்து 20 நாள் கூட ஆகல. 20 நாள் அவங்க இல்ல சார். இத வந்து நான் ஏன் சொல்றேன்? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் சார். என் கணவர் இருக்கா அலைஞ்சாரு. இவர் போய் அண்ணா நகர் ஸ்டேஷன்ல எப்ப ஆட்சி வரதுக்கு முன்னாடிங்களா வந்ததுக்கு அப்புறம் வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை. அவங்க கூப்பிடல சார். நான் போய் கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அண்ணா நகர் ஸ்டேஷன்ல. இது எங்க டிவிஷனுக்கு வரல, நீங்க வேணா கோயம்பேடுல கேளுங்கனாங்க. கோயம்பேடுல கேட்டதுக்கு அவர் வந்து ஸ்டெப் எடுத்து இங்கே வரல, நீங்கள் வலசரவாக்கத்தை கேட்குறாங்க. வலசரவாக்கத்தை கேட்கறதுக்குள்ள எங்களுக்கு வந்து இந்த நோட்டீஸ் வந்துச்சு வீட்டுக்கு போஸ்ட்டில் வந்தோன்னா நம்ம நேரத்தில் திரும்பி எகைன் கமெண்ட் பண்ண வந்திருக்கோம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார். பொன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கருத்து வச்சார், ரொம்ப தவறான கருத்து. ஒரு பெண்கள் சமுதாயத்தை அப்படி பேசக்கூடாது. அவர் மேலே இன்னைக்கு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையாக பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஏன் வழக்கு பதியலை? அப்போ அவங்க கட்சி ஆளுகளுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா சார்? சார் நான் சொல்கிறேன், அவங்களோட திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் சார். அது எந்த பெண்ணாக இருந்தால் நான் ஓட்டு போடல சார். ஆமாம், நான் ஓட்டு போடல. அதுக்காக என்னை இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லையே சார். சார் இன்னைக்கு வந்து அவர் சிஎம் மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா வந்து சொல்லலாம் 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் சார், நான் என் பிள்ளைய இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக விஜய் அண்ணாவா சொன்னாருன்னு வந்து முட்டு கொடுக்க வருவாங்க. அவர் சொன்னாருன்னு சொல்லலை. ஆனால் இப்படி அவதூறாவும் இப்படி ஆபாசமும் பேசக்கூடிய இத்தனை ஆட்கள் இருக்காங்க, இத்தனை ஃபேக் ப்ரொஃபைல்ஸ். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பெண்கள் அப்படி பேசாதீங்கன்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இதை இழந்திருக்க மாட்டேன் சார். இன்னைக்கு எனக்கு நடந்துருச்சு சார். நாங்கள் தாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இது நாளைக்கு உங்கள் பக்கத்து வீட்டில் நடக்கும், உங்கள் வீட்டிலே நடக்கும். இங்கே எதிர்த்து பேசுனீங்கன்னா இது நடக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கு. போன ஆட்சியில நிறைய பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. விளாத்திக்குளம் ஆமா சார். விளாத்திக்குளத்துக்கு இப்ப ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ கூட மேடம் வந்து இது மாதிரி கடுமையா பேசிட்டாரு. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு வார்த்தை பேசுறதுக்காக மேடம் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சீங்க. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை விமர்சிக்கிறீங்க. அவரை உரிமையில கூட நீங்க பேசிருக்கீங்க சார். ஒரு கூட்டத்துல இருங்க சொல்றேன். ஒரு இல்ல சார், நான் முடிச்சுக்கிறேன் ஒரு செகண்ட் சார். நான் எதுக்கு நான் கேக்குறேன் இந்த கேள்வியில அப்பெல்லாம் பேசாத நீங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க. நீங்க பேசுற மாதிரி தான் நிறைய பேர் பேசினே இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க சார்ந்த கட்சி, அதாவது அப்போதைக்கு நீங்க ஆதரவு அளித்த கட்சியில இருக்க கூட நிறைய பெண்கள் ஆபாசமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் ஜூலி அவர்கள் இந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை. இன்னைக்கு வந்து அடையாளம் தெரியாத நபர்கள், ஃபேக் ஐடிஸ் யாரோ என் பேர் உங்க பேர்ல கூட நிறைய ஐடிஸ் கிரியேட் பண்ணி நீங்க பேசுற மாதிரி கூட பரப்பலாம். கரெக்டுங்களா? ஆமா சார். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவருதான் காரணம். நீங்க எப்படி சொல்றீங்க? ரைட் சார். ஃபர்ஸ்ட் நீங்க நான் ஒருமையில பேசினேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஒருமையில பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லா வீடியோ, நான் எந்த வீடியோ டிலீட் பண்ணல சார். பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம். என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. வானேங்கிறது உரிமைதான், வாங்கன்னா பாத்துக்கலாம் தான் ப்ளூரல். இது வானேங்கிறது நிமிஷம். வாங்கனா வணக்கங்கனா ஒருமை பன்மைக்கு சொன்னீங்களா? அதுக்கு இல்லனா ஒருமைங்கிறது வா இருப்பா பன்மைங்கிறது வாருங்கள். சரினா வாடாக்கும் வானேன்றதுக்கும் ஒரு மதிப்பு இல்ல, ஒரு மரியாதைக்குரிய விஷயம் இருக்கா? மரியாதையா பேசுறீங்கனா ஒருமை இல்ல. அண்ணா என்ன கேட்டாரு? அதான் சொல்றேன். நீங்க ஒருமை பன்மைக்கு சொல்றீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒருமை வேற பன்மை வேறன்னு சொல்றேன். நான் எங்க ஊர் சைடுனா நான் பரமக்குடிக்காரி. பாப்பா பாத்துக்கலாம், போப்பா பாத்துக்கலாம் தான் சொல்ல. வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. நீங்க வந்து ஓ சரிங்கண்ணே, நான் தமிழ் கத்துக்கிறேண்ணே. அண்ணா நான் முடிக்கல உங்களோட இதுக்கு. ஓகே, அப்ப வந்து நிறைய பேர் பெண்களையும் டிவிகேயோட கட்சி பெண்களையும் வந்து கேக்குறாங்க, ஏன் நீங்க கேட்கலன்னா? அண்ணா எனக்கு நடந்ததுக்கு இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன்.
அடுத்தவங்களுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா அதையும் நான் கேட்பேன். நான் கேட்கவே இல்லை. பொதுவா பொது தளத்துல ஒரு செய்தியாளரோ ஓகேவா யாராவது ஒருத்தவங்க ஒரு நெறியாளரோ திமுக சார்ந்தவங்க பேசியிருந்தாங்கன்னாக்கா அவங்கள பத்தி ஆபாசமாக அவங்க புகைப்படங்களை எடுத்து சமூக வலைத்தளத்துல பரப்பி தப்புண்ணே. அந்த டைம்ல நீங்க குரல் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஆதங்கம் அதை கேட்கல. நான் அந்த மேடம் அந்த டைம்ல ஒரு குரல் கொடுக்கல, ஏன் இப்போ மட்டும் இவ்வளவு ஆக்ரோஷமா ஏன்னா வரும்போது மட்டும் ஆக்ரோஷமா வரும்போது கேட்கலாம். அண்ணா நான் என்ன சொல்றேன், இன்னொருத்தவங்களுக்கு வரும்போது நான் குரல் கொடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க. எந்த இடத்துல குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சமூக வலைத்தளத்துல தானே பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. இப்ப அதுல ஒரு செகண்ட் சொல்றீங்களா, அதே இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா தான் ஜூலி பேசிட்டு இருக்காங்க. ஆமா. இப்பதான் வரீங்க. போன தடவை புகார் கொடுக்கும்போது உங்களுக்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். ஜூலி மேடம் வருவாங்க காத்திரே இருந்தோம், வரவே இல்லை. ஆமாண்ணா. நான் புகார் கொடுக்க இல்ல கரெக்ட்ண்ணே. நான் இப்ப எல்லாருக்கும் வந்து கேட்டவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பா வந்து கொடுப்பேன், வந்து கொடுத்தேன். அன்னைக்கு நான் சொல்லலண்ணே. நான் கொடுக்காத ரீசன் நான் சொல்றேன். இல்ல அன்னைக்கு நான் கொடுக்காத ரீசன் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு அவங்களுக்கு எதிராக ஆதாரங்கள் என்கிட்ட இருந்தது. அதை மொத்தமும் ஸ்டேஷன்ல கொடுத்து நான் லீகலா அதை மூவ் பண்ணணும்னு நினைச்சேன். அது நடக்கல. சிம்பிள். அதுல என்ன சம்பந்தம் உங்களுக்கு? என்ன அதுக்கு ஏன் உங்களை இது பண்றாங்க? கரெக்ட்டா கிட்னி திருட்ட இது பண்றது காரணம்? அத நீங்க தான் சார் சொல்லணும். நான் சொல்றேன் மேடம். நெல்சன் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இந்த புகாரை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் கேக்குறேன். கேளுங்க சார். ஷர்மிளாங்கறவங்க யார் மேடம்? எனக்கு தெரிஞ்சவங்க சார். ஷர்மிளான்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஒரு 3 வருஷமா எனக்கு பழக்கம் இருந்தது. லாஸ்ட் பர்த்டே என்ன ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எங்களுக்கு அவங்க பேச்சுவார்த்தை இல்லை. இது பர்சனல் ரீசன்ஸ்னால பேச்சுவார்த்தை இல்லை. அந்த ஷர்மிளா தான் ஓகேங்களா உங்களை பத்தி பேசி நீங்க அந்த கிட்னி தொடர்பு இருக்கிற மாதிரி ஆடியோஸ் எல்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆடியோ நீங்க சொல்லி முடிங்க கேக்குறேன் சார். போட்டோ எல்லாமே வந்துச்சு. ரெண்டாவது ஆடியோ தான் என்னன்னாக்கா உங்க கணவரையும் நீங்களும் இந்த மாதிரி பேமெண்ட் கேட்டீங்கன்னு சொல்ற ஆடியோ. இந்த 2 ஆடியோ தான் செய்தித்தாளங்கள்ல கரெக்ட்டுங்களா? ஷர்மிளா பேசின ஆடியோ உண்மையா பொய்யா? ஷர்மிளா என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செய்தியில நீங்க பாலிமர் சொல்றீங்களா? அந்த பாலிமர் செய்தியில நான் பார்த்தேன். அவங்க வந்து அவங்க கணவர் வந்து இது ஜூலிக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அவங்க தெரியும்ன்றாங்க. நான் என்ன சொல்றேன்? பாக்குறீங்களா இல்ல உங்களுக்கு தனியா? இல்ல சார் எனக்கே தெரியும். ஏன்னா என்ன சொன்னாங்க நான் 10 வாட்டி அந்த நியூஸை கேட்டிருக்கேன்ல. அவங்க வந்து இது ஜூலிக்கு தெரியுமா, ஜூலி வந்து நர்ஸ் தானே, அவங்க ஜூலிக்கு தெரியும்னா எனக்கு தெரியாது சார். நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா அதை ஆதரிக்கக்கூடிய எந்த நிலைமையிலையும் நான் கிடையாது. அண்ட் அவங்கள எனக்கு தெரியும். அவங்கள வந்து என்ஜிஓவில் இருக்கிறாங்க. அவங்க என்ஜிஓ மூலியமாக நாங்கள் நிறைய தொண்டு பண்ணியிருக்கோம். இவ்வளவு சொல்கிறவங்க நான் வந்து குழந்தைங்களுக்காக லிவர் சர்ஜரிக்கு நான் வீடியோ போட்டு என்ன ஃபண்டு கனெக்ட் பண்ணுமோ அதை நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு தான் தெரியும். ஒருத்தவங்க எனக்கு தெரியுன்றதுக்காக அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்கன்னு நிச்சயம் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துழைச்சிருக்க மாட்டேன். செவிலியர் மூலியமா தான் ஷர்மிளாவும் நீங்களும் ஒரே அறையில தங்கி இருக்கும் போது இந்த கிட்னி திருட்டுல உங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த புகார்லயே குறிப்பிட்டிருக்கு. அந்த ஆடியோவும் அதான் சுட்டி காட்டுது. ஷர்மிக்கு ஒரு 36-38 வயசு இருக்கும் சார். எனக்கு 33 வயசு. நான் படிச்சது ராமச்சந்திராவில். ஷர்மிக்கும் ராமச்சந்திராக்கும் சம்மந்தமே கிடையாது. மை குரூப் வாஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஒரே அறையில தங்கல சார். ஏன்னா என் வீடு அதை சொல்றாங்க. நான் வீடு எடுத்து நானும் என் கணவரும் வீடு எடுத்து தங்கியிருந்தோம். நாங்கள் ஒரேயில் தங்கியிருந்தோம். அதெல்லாம் கிடையாது சார். எனக்கு வீடு வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. நான் 6 மாதம் கை குழந்தையிலேருந்து அங்கே தான் இருக்கேன். இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு கணவரோட வீடு வலசரவாக்கத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இவங்க சொல்கிற மாதிரி இந்த நுங்கம்பாக்கம் வடபழனி இதெல்லாம் நானும் கேள்விப்படுறேன். அப்படி ஒரு வீட்டில் நான் தங்கக்கூடிய சாட்சி இல்லை, நான் அங்கே வீடு எடுத்து தங்கினேன்ற சாட்சி இல்லை, நான் பே பண்ண ரெண்ட்டு ஏதாச்சும் இருந்தால் தயவு செஞ்சு காட்டுங்க. அது ஷர்மிளாவோட வீடு சார். அது எப்போ என் வீடு கிடையாது. ஆமா சார் அவங்க வச்சிருக்காங்க. நான் இல்லன்றேன். ஷர்மிளா பேசின ஆடியோல என்ன சார் சொல்லியிருக்காங்க? ஜூலியோ ஷர்மிளா சொல்லல. அது ஷர்மிளாவோட கணவர் சொல்றாங்க. ஜூலிக்கு சார் எனக்கு தெரியாதுன்ற சார். யாரோ ஒருத்தவங்க எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றதுதான் எனக்கு தெரியும்னு ஒத்துக்க முடியுமா? ஷர்மிளா குற்றச்சாட்டுல இருக்காங்கன்றதே இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது தான் எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல போறேன். நான் எதுக்கு சார்? நான் நல்லா சம்பாதிக்கிறேன் சார், நடிக்கிறேன் சார். ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி எனக்கு யாருன்னே தெரியாது சார். ஷர்மிளா ஒரு 2 சார் கொரோனால தாண்டி சார் 2020க்கு மேலதான் சார் தெரியும். என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு
இல்லை இப்போ ஆஃபீஸரை பார்த்து அவங்க கையில் கொடுத்துருக்கோம். அவங்க நெசசரி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன், அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராதிகான்றவங்க வந்து என்னுடைய கணவருக்கு தெரிந்த ஒரு ஆள். ஓகேங்களா, அந்த சங்கம், அந்த காஸ்டிங் டைரக்டர் சங்கம் இருக்கலாம், அது மூலியமாக தெரிஞ்சால் யூஸ்வலாக பேசுவாங்க, கொள்ளுவாங்க, ஒர்க் ரிலேட்டடாக பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தா இவங்க தான் தெரியுது. நீலாங்கரையில வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுத்தா பெசநகர் சார், மறந்துடாதீங்க. அது வந்துட்டு சாதிகா. ஆமா உங்களை எப்படி அது உண்மையா அது? இல்ல சார், அது பாலிமச்சார்ல வருது. வந்த அன்னைக்கு சாயந்தரமே ஃபோன் அடிச்சு என்கிட்ட பேசுறாங்க. நான் இப்போ எல்லா காலும் ரெக்கார்ட் பண்றேன். எதுக்குன்னா, ஒருத்தன் பாம்பு போட்டுருவேங்கிறான், ஒருத்தன் வந்து வெட்டிடுவேங்கிறான் அந்த டைம்ல, அதுக்கெல்லாம் முன்னாடியே. சரியா? ஸோ அப்படி நடக்கும்போது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க ஃபோன் பண்ணி என்ன பேசுறது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம பேசின குரல் வெளில வந்துருச்சு, இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு செக் பண்ணாங்கன்னு தெரில. பண்ணிட்டு ஏதோ பேசுகிறாங்க. பேசிட்டு நீங்கள் உங்கள் மனைவி நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பேசுகிறாங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதை நான் வந்து இவங்களுக்கு நைட் அனுப்புகிறேன். அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி 2 வாய்ஸும் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறேன் நான். அவங்க செக் பண்ணுறாங்க. சரி ஓகே, ஸ்டேஷன்லேருந்து கால் வரட்டும், வெயிட் பண்ணுவோங்கிறாங்க. வெயிட் பண்ணுறோம், வரலை. 18ஆம் தேதி இந்த 18ஆம் தேதி வந்து நோட்டீஸ் வருது நம்மளுக்கு ஸ்டேஷன்லேருந்து, கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு. நான் என்ன பண்ணேன், அன்றைக்கே வந்து எங்கள் குரூப் சங்கத்தில் கேட்குறேன், இந்த மாதிரி இந்த வாய்ஸும் ஒன்றான்னு பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ராதிகா தானே. ராதிகா வாய்ஸ் அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்கன்னா, முகமது சார், நான் எந்த இடத்துலையும் உங்கள் மனைவி பேரையும் பேர் உங்கள் ஒய்ஃப் பேரையும் என் பேரையும் யூஸ் பண்ணல. கிறிஸ்டல் கிளியராக வாய்ஸ் கேட்டுக்கோங்க. நான் மென்ஷன் பண்ணல. மற்றவங்க பேசுனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒன்றா நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட கேட்கலாம், எனக்கு ஃபோன் பண்ணலான்னு. இன்ன வரைக்கும் அவங்க ஃபோன் பண்ணலை. இதுதான் லாஸ்ட்டாக அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் பண்ணல. குற்றச்சாட்டை பற்றி நோட்டீஸ் என்ன வந்துக்குன்னா சார், இந்த இல்லை ஒரே செகண்ட் சார், இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டுமா. குற்றச்சாட்டு வந்து நாங்கள் ஏன் கேட்கலன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது சார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ரெக்கார்ட் பண்ணி என்னத்தை திணிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக லீகலாக டீல் பண்ணோம்னு நினச்சோம். நாங்கள் ஸ்டேஷனில் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இத்தனை நாள் வந்து இந்த ஒரு ஸ்டோரி ஃபுல் பெசநகர் ஸ்டோரி யார் சொன்னானே எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. பாலிமர் நியூஸ் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணவாச்சும் ஒரு வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சு. அதை வச்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க விசாரிச்சு ஏன் அவங்க எங்கள் பேரை சொன்னாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க ஏமாந்துட்டதா சொல்கிறாங்க. அந்த ஏமாந்ததை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன், உங்கள் பேரை நான் சொல்லலை அப்படின்றது அவங்களுடைய கருத்து. இது என்னன்றது அவங்க தீவிரமாக கேட்டதுன்னா, தனிப்பட்ட முறையில் கால் பண்ணாங்கன்னா என்ன வேணால் திரும்பி சித்தரிக்க முடியுங்கிறதுனால குரூப்பில் போட்டு கேட்டது. அவங்களும் குரூப்லேயே ஆன்சர் பண்ணிட்டாங்க. அவங்களும் தனிப்பட்ட முறையில் ஆன்சர் பண்ணல, குரூப்பில் ஆன்சர் பண்ணிவிட்டு அதே குரூப்பில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இது சம்மந்தப்பட்டு எந்த கேள்வினாலும் ஃபோன் பண்ணுங்க, அட்டன் பண்ணுறேங்கிறாங்க. பண்ண விரும்பலை, அதான் உண்மை. ஏன்னா பண்ணோம்னா என்ன வேணா திணிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க அங்கேயே பதில் சொல்லிக்கோங்க. சரி ஓகே, இங்க அண்ணா நீங்க சொல்லுங்க. ஆமாங்க, உங்களை தொடர்பு படுத்தியும் பல மாதங்களா பேசிட்டு இருக்காங்க. மார்ச் மாசம் 3ஆம் தேதியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு காலதாமதமா நீங்க அதுதானே நான் புகார் அளிச்சேன். இந்த விஷயத்துல ஏன் உங்களை தொடர்பு படுத்துறாங்க? அண்ணா ஒரே விஷயம் இல்ல முடிச்சுக்கோங்கண்ணே. நீங்க நர்ஸா இருக்கீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை தொடர்பு படுத்தினால அந்த மருத்துவமனைக்கு ஏதாவது உங்களுக்கு தொடர்பு இருக்குதா, இல்ல அந்த மோசடியில தொடர்பு இருக்குதா, எதுக்காக உங்களுக்கு? அண்ணா ஒரே விஷயம் என்ன காரணம்? இது நான் சொல்றேன். என்ன விஷயம்னா, ஜனவரி மாதம் கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணது நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நிறைய புகைப்படம் எல்லாம் வந்துச்சு, வீடியோ எல்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் இவங்க கிட்னி மோசடியில் இவங்க தெரியாதவங்க விஜய் அண்ணனை பேசும்போது எப்படி தெரியுது இவங்க அப்போதான் வந்து கிட்னி மோசடி பண்ணான்னு தெரியுதா? ஏன் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது, நிச்சயதார்த்தம் பண்ணும்போது, ஃபோட்டோ போடும்போது, வீடியோ போடும்போது அப்போ யாருக்குமே தெரில கிட்னியில் இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு. கரெக்டாக விஜயனை தாக்கி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் கிட்னி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கால் பண்ணி என்னை மிரட்டுறாரு, அவரே மிரட்டுறாரு. அந்த காலம் இருக்குது என்கிட்ட, கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்கிறாரு. சரியா? கார்த்திக்கு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க, அக்காவுக்கு டேஞ்சருங்கிறாங்க. ஐடி விங்கில் கொடுத்து அடிக்க சொல்கிறாங்கிறாங்க. சரியா? இந்த ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நான் நமக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேங்கிறாரு. வைஷ்ணவியோட கேஸ்ல நான் ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வெளியே வந்தேன். அவர் வாயால சொல்றாரு. உண்மையா போயான்னு எனக்கு தெரியாது சார். ரெக்கார்ட் எல்லாத்தையும் உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க கேட்டுட்டு என்ன முடிவு எடுத்து. இது எல்லாம் தொடர்ந்தது எப்பன்னா, கரெக்டா இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, என் பர்த்டே வீடியோ வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியல இவங்க கிட்னி மோசடில ஈடுபட்டிருக்காங்கன்னு. இவங்க வந்து கரெக்டா விஜய் சாரை தாக்கி பேசும்போது தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும் கிட்னி மோசடில தலையிட்டுருக்காங்கன்னு. இல்ல இன்னொன்னு கார்த்திக் வந்து என்ன சொல்றாருன்னா, என் கணவரை வந்து தெரியலன்னு சொல்றாரு சார். ஒரு 3 வருஷமா என்கிட்ட பிக் பாஸ்க்கு சான்ஸ் கேட்டவர் தான் அவர். நான் தான் இவர் நம்பரே கொடுத்தேன். நான் தான் ஜூலி நம்பரே அவர் கொடுத்தேன். ஆனா 2 பேர்த்தையுமே தெரியாதுங்கிறாரு.
ஃபெலிக்ஸ் சேனல்ல உட்கார்ந்துகிட்டு அவர் கணவர் பேரு முகமது இக்ரீம் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. எப்படி ஆனா 30 ஃபர்ஸ்ட் நிமிஷம் வீடியோ வந்த அன்னைக்கு கூப்பிட்டு என்னை வார்ன் பண்றாரு, வீடியோ டெலீட் பண்ணுங்க, இல்லனா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்க, இல்லனா அடுத்த 2 வாரத்துக்கு நீங்க தான் டார்கெட். சார் எனக்கு அது இல்லை சார். என்னன்னா இந்த சர்மியோட நான் 2-3 ஃபோட்டோ எடுத்திருக்கேன், 4-5 ஃபோட்டோ எடுத்திருக்கேன்றதை வச்சுட்டு அவங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. அப்படி தொடர்பு இருந்தால் அவங்க கூட இருந்த காரணத்துக்காக ஏன் மேலே பழி போடுறது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது சார். அப்படி சொல்ல போனால் நான் நிறைய பேரோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நிறைய பேரோட பழகியிருக்கேன். பழகினவங்க எல்லாரும் பண்ணுற குற்றத்துக்கு நான் தான் பலியாடுன்னு சொல்ல முடியாது சார். இங்கே கிட்னி வாங்குறதும் தப்பு, விற்கிறதும் தப்பு சார். சட்டப்படி குற்றம். இதை பண்ணுறவங்க குற்றவாளிகள் தான். ஆனால் இங்கே இவங்க 2 பேர் விக்டம்ஸ். எப்படி இவங்கெல்லாம் விக்டம்ஸு, எதுலேயும் சம்மந்தப்படாத நானும் என் ஹஸ்பண்டும் குற்றவாளி. சூப்பராக இருக்குல்ல சார். வீடியோ கிட்னிக்காக நான் இது வரைக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ணதில்லை சார். நான் வந்து லிவர் சர்ஜரிக்கு குழந்தைங்களுக்கு நான் வீடியோ போட்டு பைசா வாங்கி கொடுத்துருக்கேன். இது பிக் பாஸ் அல்டிமேட்லேயே நான் சொல்லியிருக்கேன் என்னோட ப்ரெஸ் மீட்டில். உங்களுக்கு வேணும்னா நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா வீடியோ போடுவோம், ஃபண்ட்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ ஆர்ச்சீவ் பண்ணி வைப்போம். என்கிட்ட அந்த ஆர்ச்சீவ்டு வீடியோ இருக்குது சார். சார் இது ஃபண்டு கலெக்ஷன் சார், லீகல். நீங்கள் சொல்கிற மாதிரி லீகலாக பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த செக்கு அவங்க கையால் கொடுத்து எல்லாமே இருக்குங்க சார். எனக்கு அதுதான் சார் தெரியல. கிடையாது சார். சார் கிட்னியை திருடுன தப்பு சார். இல்ல மேடம், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் மேடம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட கிட்னி வாங்குறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி வந்து இது மாதிரி அப்படிதான் இந்த சோ கால்ட் ராதிகா ராஜ்குமார் எங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கரெக்ட் கரெக்டா சார்? அதுல ஏதாவது உதவி பண்ணீங்களா நீங்க? நான் எதுவும் எனக்கும் இல்ல சார், எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு இது சம்பந்தமான டாக்டர்ஸையோ இல்ல நர்சஸையோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ஸையோ அவங்களுக்கு எனக்கு எந்தவித கான்டாக்டுமே கிடையாது சார். நீங்க செவிலியரா இருக்கீங்களா? உங்களுக்கு கான்டாக்ட் இல்லங்கறீங்களா? சார் நான் செவிலியரா இருந்த 2017க்கு முன்னாடி. கரெக்டா 2017 வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து செவிலியராலாம் வேலை செய்யல. அதுக்கப்புறம் என்னோட கான்டாக்ட்ஸும் அப்படியே குறைஞ்சிருச்சு. என்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் சொல்லுங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கைனகாலஜிஸ்ட் சொல்லுவேன். கார்டியாலஜிஸ்ட் சொல்லுங்களா, நான் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சேன், நல்ல கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவேன். நான் நர்ஸ்ன்ற ஒரே காரணத்தில் நான் கிட்னி திருடுவேன்னு அர்த்தமா சார்? நான் யாரையும் ரெஃபர் பண்ணல சார். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாரையுமே எனக்கு தெரியாது சார். ஆமா சித்ரா மேம் இப்போ சார் விசாரணை சார் கண்டிப்பா சார். நான் இப்பயும் சொல்றேன், இன்வெஸ்டிகேஷன் எதுவா இருந்தாலும் அதுக்கு நானும் என் கணவரை நாங்க ஒத்துழைக்க ரெடியா இருக்கோம். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் எடுத்தா அதுக்கு நாங்க வந்து சொல்றக்கூடிய எங்க மேல பழி வந்திருக்குல்ல சார், என் மேல அவதூறு போட்டிருக்காங்களே, அதை கிளியர் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல. நாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்க தயாரு. அதே மாதிரி எப்படியாச்சும் இந்த இப்போ வந்து புதுசா சித்ரா மேம்ன்றவங்கள போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க, அவங்கள நாங்க நேரில் பார்த்து இது மாதிரி எங்க மேல போட்டிருக்காங்க, நீங்க இதுக்கும் சேர்த்து விசாரணை பண்ணுங்க அப்படின்னு கேட்க ரெடியா இருக்கோம். சொல்லுங்க. நெல்சன் வந்துட்டு புகார் கொடுத்தது 4ஆம் தேதி 3ஆம் மாசம் கரெக்ட்டுங்களா? அவர் வீடியோஸ்லாம் அப்படியே போட்டாங்க. ஆமாண்ணே, அந்த வீடியோஸ்லாம் போட்டாங்க. நீங்க கரெக்டா தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துட்டு 16/3 கரெக்ட்டுங்களா? அன்னைக்கு வந்து தான் புகார் கொடுத்தீங்க. அதுக்கு முன்னாடி ஏன் தயக்கம்? இந்த ஏன் நம்மளை பற்றி அவதூறு கொடுத்ததுல அந்த காலகட்டம் இருந்துச்சுல, 12 நாள் 15 நாள் இருந்துச்சு, நிறைய அபியூஸ் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டுருந்தாங்க. அப்பயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 4ஆம் தேதி புகார் கொடுத்தாங்க, நான் புகார் கொடுத்துட்டேன், இந்த ஆடியோஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்ல ஏன் அது என்ன எதனால அந்த காலத்தாமதம்? ரைட் சார். இந்த நியூஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தலைகால் புரியல. ஏன்னா யாரை பற்றி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இது உண்மையா, இது என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எங்களுக்கு ரியலைஸ் பண்ணவே ஒரு 2-3 days ஆகிடுச்சு சார். இது முடிஞ்சு ஒரு 4 நாளில் ஐ ஹேட் மை மிஸ்கேரேஜ். நான் வெள்ளிக்கிழமை நான் வெள்ளிக்கிழமை இங்கே வரதா இருந்துச்சு. ஐ ஹேட் மை மிஸ்கேரேஜ் ஆன் Thursday. நான் வெள்ளிக்கிழமை வர முடியல. நான் திங்கக்கிழமை வரதுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை வந்து இது போட்டாங்க, அந்த 15 கரெக்டாக. இப்போ நான் ஏன்னா நான் தேதி கரெக்டாக சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை அது ஞாயிற்றுக்கிழமை போட்டாங்க. அப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி கையில் வச்சிருந்த திங்கக்கிழமை வந்து கொடுப்பேன், டிலே பண்ண வேணான்னு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் சார். ஏன்னா அது வரைக்கும் இது சும்மா என்ன ஓகே பேசிட்டு போகிறேன் எப்பவும் போல அவதூறு. இன்னொன்று எங்களுக்கு தலைகாலே புரியல, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யார் எங்கள் மேலே சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் இப்போ அவங்க சோ கால்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாதப்போ என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? சொல்லுங்க சார். சார் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரே காரணம் என் கணவர் அப்பையும் சொன்னார், என்னோட திருமணத்தப்பையும் வந்து நான் கிட்னி மோசடியில் ஈடுபட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது.
என்னைக்கு நான் விஜயண்ணனை பற்றி பேச ஆரம்பிச்சேனோ உடனே எல்லாரும் கேட்டால் வந்து தாவேக்கா சப்போர்ட்டரு, அதனால வந்து என் மேலே அவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நான் அப்போல்லாம் இல்லாமல் இப்போ திடீர்னு ஒரு விஷயம் வந்திருக்குது, திடீர்னு என் மேலே ஒரு அவதூறு பரப்புகிறாங்க, திடீர்னு என் மேலே வந்து நீ இருக்கிற ஒரு பெண் பிள்ளை என்னெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு குட்டீஸுக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடிய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா அவர்கள் பெண்களை பற்றி இப்படி இழிவாக பேசுறது அவர் கண்ணில் படவே இல்லைன்னாலும் ஒரு வார்த்தை இப்படி என்னை விட்டுருங்க சார், எந்த பெண்ணையும் தாவேக்கா கட்சி சார்பில் நீங்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம். கிட்னி பிரச்சனை தனி பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணுங்க, அது ஒரு அவதூறு சார். நான் மொத்தமாக உடஞ்சது எங்கே தெரியுமா சார்? 3வது புருஷன். இதே கல்யாணம் நாங்கள் 6.5 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி நாங்கள் அவ்வளோ தூரம் பெற்றவங்க சம்மதம். ஏன்னா நான் பிறப்பாளி கிறிஸ்தவர், அவர் பிறப்பாளி இஸ்லாமியர். நாங்கள் உட்காந்து இந்த கல்யாணத்துக்காக அவ்வளோ ஒர்க் ஹார்ட் பண்ணியிருக்கோம் சார். எங்கேருந்தோ வந்து ஈஸியாக திமுக கிட்டேருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம் சார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னு நான் முடிச்சுக்கிறேன் சார். என்னன்னு சொல்லனா 3வது புருஷன், அப்போ 2 கணவரை காட்டுங்க சார். நாங்கள் 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்கள் எங்களை சுற்றி இருக்கவங்கள யோசிச்சிங்களா? எங்களை பெற்றவங்களை யோசிச்சிங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சிங்க, எங்கள் சொந்தக்காரங்களை யோசிச்சிங்களா? அவங்கள எப்படி சார் சமாளிப்பீங்க? அவங்கள எப்படி நீங்கள் சமாளிப்பீங்கன்னு சொல்லுங்களேன். அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ இதை நான் அப்போ டிவிக்கு எதிர்த்து பேசினா அவங்க வந்து அடிப்பாங்க. அவங்க அடிக்கிறனால தான் என் குழந்தை போச்சு சார். அந்த டிப்ரெஷனில் தான் போச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போச்சு. இதுக்கு வேற ஆன்சர் இல்லை. இல்லை சார், ஏன்னா அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது 51 பேர் என் மேலே கொலைப்பள்ளி போடுறீங்களான்னு அன்னை வந்து கேட்டார். 41 இப்போ அதுக்கப்புறம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அது அவர் ஒரு கிளைம் பண்ணுறாரு, நான் பண்ணலை. அதுதான் அவர் சொல்கிறாரு, கொலைப்பள்ளியே என் மேலே போடுறீங்களேன்னு சொல்கிறாருல்லண்ணே. விஜய் அண்ணன் வந்து இவ்வளோ பெரிய கொலைப்பள்ளியே என் மேலே போடுறீங்களே அப்படின்றாரு. நான் என்ன சொல்கிறேன், அவங்கள பற்றி அவங்க பெற்றவங்க வந்து என் பிள்ளை வந்து விஜய் அண்ணனுக்காக இறந்து போச்சுன்னு அவங்களோட என்ன எண்ணங்களோ அது எனக்கு தெரியாது, அதில் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் இழந்ததுக்கு காரணம் அவர் தான். இந்த ஒரு இழப்புக்கு முற்றிலும் காரணம் அவர் தான். சொல்லுங்க. அவர் கிடையாது. வேற எதுவும் கேள்விகள் இருக்கானே? ஆனா இந்த நோட்டீஸ்ல இல்லனா, இது வந்து ஆல்ரெடி கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்க மாட்டோம்ட்டாங்க, கோர்ட்ல பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. சிவில் டிஃபமேஷன் ஆனா, கிரிமினல் டிஃபமேஷன் இல்லையானா, அதான் ரீசன் சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் கேள்விகள் இருக்கானா? அண்ணா விகடன் வரலையாண்ணே? அண்ணா இன்னொரு விஷயம்ண்ணே. அண்ணா எல்லாரும் சாரி மன்னிச்சுக்கோங்க, விகடன் வரலையா? விகடன் வரலையா? விகடன்ல அவர் பேர் என்ன? ஐயனார் சார். ஐயனார் ஒருத்தர் இருக்காரு, கால் பண்ணாரு. இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, இல்லை யாரும் வேலையா இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்றேன் சார் வைப்பீங்க. அப்ப இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நாங்க வந்து கூப்பிட்றேன் சார் வச்சுட்டேன் நான். அதை ஏன் சும்மா ஒரு பிரச்சாரத்தில் இருந்தாரு, இது சம்மந்தமான கிட்னி சம்மந்தமான கேள்விகள் கேட்டாரு. அவர் சொல்லக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் நான் கூப்பிட்றேன்னு வச்சுட்டாரு. ஈவினிங் 4:30 மணிக்கு, காலையில் 9 மணி போல் விகடனில் பெருசாக நியூஸ் போடுறாங்க. அதாவது இது ஃபுல்லாக சமூக ஆர்வலர் சொன்னதெல்லாம் கரெக்டு, நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த நியூஸை பார்த்த உடனே இவர் ஃபோன் அடித்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இருக்குங்களா, 3/4 மணி நேரம் பேசி என்ன சொல்கிறார், இதை ஃபுல் உங்ககிட்ட இப்போ சொன்னேன் இல்லை கார்த்திக் கதை எல்லாம், இது எல்லாத்தையும் சொன்னேன் சார். எல்லாத்தையும் என் கணவர் அப்படியே ஒப்பிச்சாரு சார். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் கண்டிப்பாக எடிட்டர் ஆஃபீஸ் கொண்டு போனேன்னு அவங்களே ஜட்ஜு நீதிபதி எல்லாம் ஆயிட்டாங்க, நான் தான் குற்றவாளின்னு எழுதிட்டு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எடிட்டர் கிட்ட கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு எடிட்டர் கிட்ட கொண்டு போகலை சார். அப்படி நான் சொன்னேன், இப்போ நான் ஒரு கருத்து வைக்கிறேன், நீங்கள் எல்லாரும் இந்த கருத்தை நியூஸாக போடுவீங்கல்ல சார், இப்போ நான் ஒரு கருத்து வச்சா போடணும்ல சார், அதை போடலை. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் சார். மாற்றா அவர் என்ன பண்ணாரா, நேரா போய் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காரு. நேராக நான் எங்கள் கணவர் சொல்கிறாரு, கார்த்திகை நல்லா தெரியுங்க, பிக் பாஸ்க்கு சான்ஸ் கேட்டாருங்கன்னு. அதை அப்படியே போய் கார்த்திக் கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. கார்த்திக் மறுநாள் வீடியோ போடுறான், நான் வந்து எல்லா காஸ்டிங் டைரக்டர்கிட்டையும் கேட்ட மாதிரி தான் உங்ககிட்ட கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் கார்த்திக் எந்த இடத்துல எனக்கு தெரியும்னு சொல்லலைன்னு நான் வச்சிருக்கேன். 3 வருஷமா என்கிட்ட பிக் பாஸ்க்கு அவருக்கு பேசினது கேட்டினது எல்லாம் வச்சிருக்கேன். அண்ணே நீங்க அவர் என்ன ஃபேமிலின்னு சொன்ன ஆடியோலாம் இருக்குண்ணே, உங்களை இப்போ நான் நீங்கள் ஃபேமிலிங்கிறத சொல்கிறேன். கமெண்ட்ஸ் ஆஃப்
விசாரிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லைண்ணே, இல்லை. அவங்க கொடுத்த புகாரில் என்னை கூப்பிட்டு விசாரிக்கல. விசாரணைக்கு நான் இப்பயும் முழுசாக ஒத்துழைக்க தயாராக இருக்கேன். அதே மாதிரி இந்த அட்வொகேட்ஸ் என்கிட்ட சில அட்வொகேட்ஸ் வந்து சொன்னதை நான் சொல்கிறேனே, என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் கிட்னி ஃபோட்டோ வச்சு ஏஐல எடிட் பண்ணி போடக்கூடாது, சட்டப்படி அது குற்றம். என்னோடைய பர்மிஷன் இல்லாமல் நான் ஒரு பப்ளிக் ஃபிகராகவே இருந்தாலும் என் ஃபோட்டோ எடுத்து போடக்கூடாது. நீங்கள் அழகாக உங்கள் லைக்ஸ் வியூஸ்க்காக ஃபோட்டோ எடுத்து கிட்னி படம்லாம் போட்டு, அட்வொகேட் தான் அவர் சூப்பராக வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருக்காரு. இதை பண்ணக்கூடாது. ஏன்னா ஏஐல அடுத்த வாட்டி யாராச்சும் ஒருத்தவங்க கிட்னியோட ஒரு பெண் ஃபோட்டோ கொடுனா என் ஃபோட்டோவை கொடுக்கும் சார், என் ஃபோட்டோவை கொடுக்கும். கார்த்திக்ன்றவர் எங்க கூட நீங்க சொன்னீங்களா எப்படி ஷர்மி தனி நாங்க எல்லாம் ஒரு அவங்க மூலமா தெரிஞ்சவங்க அண்ணன் தம்பி ஒரு சும்மா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அப்ப அந்த ஆளுங்களோட குழந்தைங்கள்லாம் இருக்கு. அந்த என் பர்த்டேக்கு வந்தப்ப எல்லாரையும் கூப்பிடுறோம். நம்ம அந்த குழந்தைங்களோட போட்டோ பிளர் பண்ணாம போட்டாரு சார். 2 வாரம் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போல, 2 வாரம் அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போல. நீ போடுற ஓகே, உனக்கு என் மேல குற்றம் இருக்கா போடு, என்ன போடு, என் கணவரை போடு. குழந்தைங்க போட்டோ ஏன் பிளர் பண்ணாம போடுறீங்க? ஏன் அவங்களுக்குலாம் ஃபியூச்சர் கிடையாதா சார்? ஒரு வாட்டி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து அதை அழிக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும் சார். நாளைக்கு அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம் சார், கிரிமினல் டிஃபமேஷன் சூட் வந்து போடுறேன் சார். நான் இதை லீகலாகவும் நான் மூவ் பண்ண தயாராக இருக்கேன் சார். நன்றி சார்.